காலை எழுந்த உடனேயே நாம் முதலில் செய்ய வேண்டியது உள்ளங்கையை பார்க்க வேண்டும். உள்ளங்கையிலே முப்பெரும் சக்திகளும் இருப்பதாக ஐதீகம். லக்ஷ்மி, சக்தி, சரஸ்வதி இந்த மூவரும் குடிக்கொண்டதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அதால் இந்த 3 சக்திகளும் இணைந்து கையை இவ்வாறு இணைத்து கொண்டு இந்த உள்ளங்கையை பார்த்து கண்களில் ஒற்றி கொண்டு நம்மளுடைய காலையை தொடங்க வேண்டும். அடுத்ததாக அந்த கால் பூமியில் படுகின்ற காலகட்டத்திலே, தாயே பூமாதேவி, உன்னை நான் என் கால் உண்மையில் மிதிப்படுகின்றது, இந்த பூவுலகில் என்னோட வாழ்க்கையை இன்றைய நாள் தொடங்குவதற்கு காரணமாக இருக்கிறது, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்லி பூமாதேவியை மனசார வணங்கி கொண்டு அதற்கு அடுத்ததாக பெரியோர்களுடைய திருவுருவ படம் அல்லது தெய்வத்துடைய திருவுருவம் பார்ப்பது சிறப்பு. காலை எழுந்தவுடன் தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி முதல் வார்த்தையே உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரிப்பது ஒரு சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக முகத்தை அலம்பிக்கொண்டு வாய் கொப்பளித்து விட்டு அதற்காக பூஜை அறையில் சென்று திருநீரோ குங்குமமோ இட்டுக்கொள்வது சாலச் சிறந்தது. அதற்கு அடுத்ததாக நேராக சென்று சூரியனுடைய கதிரவனுடைய அந்த ஒளியை பார்ப்பது ரொம்ப சிறப்பது. சூரியனை போற்றுதும் சூரியனை போற்றுதும் ஆதித்ய பகவானை, சூரியபிரான் நம்ம கண்ணுக்கு தெரிந்த பஞ்சபூதத்தில் பிரத்யக்ஷ கடவுள். சூரியனை மையமாக கொண்டு தான் இந்த 9 கோள்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன, பூமியை உள்பட. அதற்கு காரணமாக அந்த சூரிய பகவானை வழிபடுகின்ற காலத்திலே அவருடைய அறிவு, ஆற்றல், ஞானம், தெளிவு எல்லாமே கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் விருத்தியாகும். அதனால் சூரிய பகவானை வழிபடுவது சால சிறந்தது. அடுத்ததாக நித்திய பூஜை, குளித்துவிட்டு நித்திய பூஜை செய்யணும். அந்த நித்திய பூஜை செய்கின்ற வரைக்கும் நாம் எந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம வழிபடு தெய்வமாக எடுத்துக்கொண்டு அந்த மந்திர உபதேசம் பெற்றோமோ அந்த நாமங்களை சொல்லுது ஒரு சிறப்பு. அடுத்ததாக வீட்டிலே கண்டிப்பாக ஏதாவது தெய்வீக விருட்சம் வளர்க்கணும். வேப்ப மரம், துளசி மாடம், வில்வம், நெல்லி, மருதாணி இது போன்ற விருட்சங்கள் இருந்தால் அந்த விருட்சங்களுக்கு நீர் கொடுத்துதல் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. விருட்சங்களுக்கு அந்த விளக்கேற்றி வழிபடுவது என்பது விருட்சராஜா அந்த ஒரு பூஜை ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக காலையில் எழுந்த உடனே நாம் லோகோ சமஸ்தா சுகினோ பவத்து என்ற போல இன்றைய நாள் நல்லனாக இருக்க வேண்டும், இன்றைய நாள் உலகத்திற்கே பெருமை பொருந்திய நாளாகவும் போஷிக்கின்ற செல்வ செழிப்புடைய அமைதி கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனைக்குரிய அந்த தெய்வ வழிபாடை நம்ம மனத்தில் வைத்து கொள்கின்ற காலகட்டத்திலே எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாது யாமொன்றும் அறியோம் பராபரமே என்று சொல்லி அந்த அடிப்படையில் தெய்வத்தை